ஹலோ எல்லாருக்கும் வெல்கம். தமிழ் சீரியல் நடிகை ஆர்த்தி சுபாஷ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பாண்டவர் பூமி அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வெளிவர இருக்கின்ற ஒரு சீரியலுங்க வெளிவந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அப்படின்ற ஒரு சீரியல். இந்த சீரியலில் வந்துட்டு நெகட்டிவ் ரோலில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஆர்த்தி சுபாஷ். ஸோ சீரியலில் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சீரியலில் இவங்க ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டாக வந்துட்டு ஒரு ஹோம்லியான கேர்ள் மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களோட ரியல் லைஃப் வேறு. ஆரம்பத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப நார்மலாக இருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு சாரிலெஸ் தான், ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுப்பாங்க, புகைப்படங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ கதையே வேற. அப்படியே முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுசாக ஒரு கவர்ச்சி நடிகையாகவே மாறிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை சினிமா வாய்ப்புக்காக இப்படி இருக்காங்களா? அப்படி இல்லைனா வந்துட்டு சீரியல்லே உங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு, ஸோ அதனால் வந்துட்டு இப்படி கவர்ச்சியாக இருந்தால் தான் இன்னும் சீரியலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு இப்படி கவர்ச்சியாக மாறினாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் தற்போது இவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளிவந்துட்டு இருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருந்து வந்துகிட்டு இருக்கேன். எம்மா நீ அந்த பொண்ணமா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக கவர்ச்சியாக மாறிட்டாங்களாம். அந்த புகைப்படங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்னாச்சு, ஒரு சீரியல் நடிகை தான், ரொம்ப நார்மலான ஒரு நடிகை தான், அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்புகள் கிடையாது. பட் இருந்தாலும் கியூட்டாக இருப்பாங்க, ஹோம்லியாக இருப்பாங்க, ஹோம்லியான கதாபாத்திரம் நடிப்பாங்க. திடீர்னு இவ்வளோ கவர்ச்சிக்கு மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் இவங்க ரசிகர்கள்லாம் மண்டையை குழப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். வாட் எவர் இட் இஸ், இன்னொரு சீரியல் நடிகை பயங்கர கவர்ச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஒருவேளை ரச்சிதா மகாலட்சுமியை ஃபாலோ பண்ணி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.